குடந்தை மாநகருக்கு கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த திருத்தலம் திருநாகேஸ்வர திருத்தலம். ராகு பகவானுக்குரிய கோயிலாக இது கருதப்படுகிறது. தெய்வ சேக்கிழாரின் ஆன்மார்த்த மூர்த்தி இங்கு இருக்கிற இறைவர். வடமொழியில் உள்ள பௌடிக புராணம் இத்தலத்தின் பெருமையினை எடுத்துக் கூறுகிறது. ஒரு காலத்தில் இது செண்பக வனமாக இருந்தது என்றும், அப்போது செண்பக மரத்தின் நிழலில் இங்கு இருக்கிற இறைவர் குடியிருந்தார் என்றும் பேசப்படுகிறது. இத்திருத்தலத்தை 3 பெருமக்களும் தேவாரம் பாடிய மூவரும் வந்து பாடியிருக்கின்றனர் என்பது பெரும் சிறப்பு. நாளும் நாதன் அமர்கின்ற நாகேஸ்வரம் நண்ணுவார், கோளும் நாளும் தீயவேனும் நன்காம் குறிக்கொண்மினே என்ற பாடலால் இத்தலம் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தரும், 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சுந்தரரும், 10ஆம் நூற்றாண்டில் சிவஞான செல்வராக வழங்கிய கண்டராதித்த சோழர் கற்றளியாக எடுத்த திருப்பணியும் உடையது இத்திருக்கோயில். இத்திருக்கோயில் அமைந்த கல்வெட்டுக்கள் வரலாற்று சிறப்புடையவை. தொல்பொருள் துறையினாலே பலமுறை ஆய்வு செய்யப்பட்டவை. இத்தலத்தை பிரம்மா, சூரியன், சந்திரன், இந்திரன் முதலிய தேவர்கள் வழிபட்டார்கள் என்பது தல வரலாறு. இத்திருக்கோயில் செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. தென் வடலாக 630 அடியும் கீழ்மேலாக 800 அடியும் உடையது. சண்பகம் இத்தலத்தின் தலவிருத்தம். ராகு பகவானுடைய தொல்லைகள் நீங்குவதற்காக இங்கே பெருமக்கள் வழிபாடு செய்வது வழக்கம். ஜோதிடத்தில் ராகுவுக்கு என்று தனியான ஒரு சிறப்பு சொல்வதில்லை. அவர் எந்த வீட்டில் குடியிருக்கிறாரோ அந்த வீட்டின் பலத்தையே கொடுக்கிறார் என்பது வரலாறு. அதனால் ராகுவின் துயர் நீக்க இங்கு வந்து மக்கள் வழிபாடு செய்வது வழக்கம். அறவேனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கனியே ரம்யா போற்றி என்று இவரை வழிபாடு செய்வது வழக்கம். இங்கு ராகு காலத்தில் நடைபெறும் பாலபிஷேகம் பெருமையுடையது. அந்நேரத்தில் பால் நீல நிறமாக மாறுவதை அந்த பெருமக்கள் கண்டு ஆனந்தித்தது உண்டு. ராகு பகவானுக்கு ஏதாவது ஒரு கிழமையில் அபிஷேகம் செய்வித்து கருப்பு வஸ்திரம், கோமேதகமணி, நீலமந்தாரை, இலுப்பைப்பூ என்பவற்றால் அலங்காரம் செய்து ராகுவின் மந்திரங்களை ஓதி, அருகம்புல்லால் யாகத்தீயை எழுப்பி, உளுந்து தானியம் கொண்டு தயாரிக்கப்பட்ட அன்னத்தை ஆகுதி செய்து, தீபாராதனை செய்து அர்ச்சனை செய்து, தூப தீப நைவேத்தியங்கள் கொடுத்து, ராகப்பிரியா ராகத்தில் ராகுவின் கீர்த்தனைகளை பாடி பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தி எடுப்பது வழக்கம். இன்றும் இங்கு அரபு தன்னுடைய சட்டை உரித்து போடுகிற காட்சியை பல காலங்களில் பலர் கண்டிருக்கிறார்கள். ஐந்தலை அறவாகிய ராகு இங்கு வழிபாடு செய்ததை ஐந்தலை அரவின் பணிகொண்டருள் மைந்தர் போல் மணி நாகேஸ்வரரே என்று திருமுறை பாடுகிறது. அசுரத்தன்மை நீங்கி இறைத்தன்மை பெறுவதற்கு ராகு இறைவனை வழிபட்ட பேறு பெற்ற இத்தலத்தில் வழிபட்டு நாமும் நன்மையடைய முடியும் என்று நாளும் மக்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர்.